ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஏழரை சனியின் போது சனி பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனை கடந்து செல்வாருங்க. அப்போது வாழ்க்கையில் பல மறக்க முடியாத பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு ஏழரை சனி நடக்கும்போது தாய்க்கு உடல்நல பாதிப்பு, குழந்தை படும் சிரமத்தால் மனக்கவலை, தந்தைக்கு அதிக செலவுகள், குழந்தையால் உண்டாகும் செலவாக கூட இருக்கலாம், வருமான குறைவு இருப்பதையும் பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை அதிகம் கண்டிக்காமல் இருப்பது நல்லது. இல்ல அப்படின்னா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. சிறு குழந்தைகள் அப்படின்னா அடிக்கடி உடல்நல குறைவு உண்டாவதும், 10 வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எனில் அதிக பிடிவாதம், கல்வியில் கவனம் செலுத்தாமை, வீட்டு பாடம் செய்யாமல் அலட்சியம், பள்ளியில் குறும்பு செய்து புகார் வருதல் என ஏழரை சனி படுத்துங்க. குழந்தைகள் 12 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அடிக்கடி காய்ச்சல், அஜீரண பிரச்சனை, கீழே விழுதல், காயம் உண்டாகுதல் என இருக்கும். தாய் தந்தையருக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும். தந்தைக்கு தொழிலில் மந்தம், தந்தைக்கு ஊர் விட்டு ஊர் போகும் நிலை, வேலையில் அலைச்சல், வேலைப்பளு உண்டாகுங்க. தந்தைக்கு வருமான குறைவு உண்டாகும். 12 வயது முதல் 20 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி வரும்போது குடும்பத்தில் மூத்தவர்களை பாதிக்குங்க. தந்தையின் தந்தை, பாட்டி, தாயின் தந்தை, பாட்டி இவர்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் தந்தையின் மூத்த சகோதரன், சகோதரியை பாதிக்குங்க. மருத்துவ செலவு, பண நஷ்டம், அவமானம், பழிச்சொல் உண்டாகும். இவர்களுக்கும் குழந்தை இல்லை எனில் குழந்தையின் மூத்த சகோதரன், சகோதரிகளை பாதிக்குங்க. எக்ஸ்ரே, ஸ்கேன் எடுத்தல், மாவு கட்டு, குளுக்கோஸ் போடுதல், தையல் போடும் சூழல், ரத்த காயம் உண்டாகுதல் போன்றவை ஏற்படலாம். கவனமா இருக்கணுங்க. இதுக்கெல்லாம் அந்த காலத்துல பரிகாரமாக, அதாவது கிராமத்துல நம்ம குடும்பத்துல யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது, அகால மரணம் அடையக்கூடாது அப்படின்னு ஆடு வெட்டி பங்காளி மாமன் மச்சினனுக்கு விருந்து போடுவாங்க. நாம ஆஸ்பத்திரியில இருந்தாலும் மாமன் மச்சினன் வருவான், நம்ம விருந்து போட்டாலும் மாமன் மச்சினன் வருவான். இப்பெல்லாம் விருந்து போட்டா செலவாகும்னு நினைச்சோம், உறவுகளை இழந்தவங்க, மற்றவங்க கிட்ட பழக வாய்ப்பில்லாமல் போனது. அதனால பொதுவா குழந்தைகளுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி நடக்கும்போது சனிக்கிழமை அன்று அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடலாங்க. சனிக்கிழமை காக்கைக்கு சாதம் வைப்பது, ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறந்த பரிகாரங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.